ஹலோ மக்களை, ரகுராம் ஜானகி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமும் அடுத்த நாள் சீனு சாருக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி அவங்க சூழ்ச்சி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாருவோட உயிரை பிரியுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சாருவோட இந்த நிலைமைக்கு காரணம் ரகுராம் சீனு தான் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம அதிகாரிகள் எல்லாரும் வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக சீனுக்கு சாரு கூட நடக்க வேண்டிய மேரேஜ் அப்படியே தடுத்து நிறுத்தப்படுது. அதே சமயத்தில் நம்ம மாயா ரகுராம் சீனுவை வெளியில் கொண்டு வந்தாங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லிங்கமும் பத்மாவும் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. சாருவை இனி யார் தான் மேரேஜ் பண்ணிப்பா, அவளோட நிலைமை இப்படி ஆகிட்டே, இப்படி தான் எல்லா வாட்டியும் அவள் ஏமாந்து நிற்கிறா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி லிங்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் இனிமே இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட பொண்ணை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும், அடுத்த நாள் மேரேஜை வச்சுட்டு இப்படி ஒரு காரியம் இந்த பொண்ணு பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரகுராம் கிட்ட லிங்கமும் பத்மாவும் நீ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் சரியா பேசுறாங்க. ரகுராமன் ஏற்கனவே சீனுக்கு மேரேஜ் முடிஞ்சாச்சு, அவனோட ஒய்ஃப் மாயா கிட்ட கேட்காம எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாருவும் உடனே பத்மா கிட்ட வந்து என்னத்தை இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் தானே என்கிட்ட கண்டிப்பாக சீனு மாமாவை என் கூட மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க, அதே சமயத்தில் மாயாவுக்கும் சீனுக்கும் தான் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மாயா அந்த இடத்துல அப்படியே ஷாக் ஆகிறாங்க. இங்கே என்ன நடக்குது சீனு அப்படின்னு கேட்கும்போது ஜானகி அம்மா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சீனுவை நான் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க போகிறதில்ல, நானும் சீனுவும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், சாரு கூட மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாயா செமையாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்த சாருவும் இல்லை இந்த பத்மாத்தை என்கிட்ட ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சீனு மாமாவும் ஒரு சமயம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்னக்கா இருந்தாலும் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு, எல்லா விஷயத்தையும் சாரு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாங்க. அதில் நம்ம மாயா சீனு பெரிய மாதிரி உள்ள டைவர்ஸ் பேப்பரை காட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம மாயாவும். சீனுவும் இல்லை நான் ஏற்கனவே மாயா கூட ஒரு பிரச்சனை ஆகும்போது எடுத்த முடிவு தான் அது, இப்போதைக்கு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சீனு என்னதான் சொன்னாலும் அதை ரகுராம் கேட்குற மாதிரி இல்லை, அப்போ நீ அவளுக்கு வாக்கு கொடுத்துக்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பத்மாவும் நானும் சாருக்கு நம்பிக்கை கொடுத்தேன், எப்படி இருந்தாலும் என்னோட மருமகளாக இவ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பத்மாவும் பேசுறாங்க. ரகுராமுக்கும் என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. எல்லா ஆதாரமே சாருக்கு சாதகமாக இருக்கும்போது நம்ம ரகுராமா அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய திருமணத்தில் நம்ம சீனு தான் சாரு கழுத்தில் தாலி கட்ட போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம மாயாவும் எதிர்பார்க்கல. ஜானகிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்த முடிவு தான், நான் ஊர் தலைவராக இருந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், என் தலைமையில் நடக்கக்கூடிய மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், எந்த பிரச்சனையும் அதில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரகுராம் சொல்கிறாங்க. இதை கேட்ட தனாவும் ஜானகிட்ட வந்து என்னம்மா இங்கே நடக்குது, அப்பாவுக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, இவங்களை நம்பி இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம சீனுவும் மாயா கிட்ட வந்து என்னை மன்னிச்சிட்டு மாயா, நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது மாயா அழுதுகிட்டே இருக்காங்க. சீனுவும் மாயாவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. சீனுவும் மாயா கிட்ட வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு உனக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ உள்ள நிலைமையில அப்படி கிடையாது, எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாருவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. இத்தனை வருஷமாக நம்ம வெயிட் பண்ணது வீண் போகலை, இந்த தருணத்துக்காண்டி தான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சாரு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரு பத்மா கிட்ட வந்து அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைவேற்றிட்டீங்க, நாளையிலேருந்து நான் உங்கள் மருமகளாக ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. லிங்கமும் சாரு கிட்ட வந்து சாருமா இப்போ உனக்கு சந்தோஷமாக, அப்போ சொன்னபடியே நடத்திட்டேன்ல, கண்டிப்பாக உனக்கும் சீனுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது, இப்போவாது நிம்மதியாக தூங்கி எலும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை கவனித்த ஜானகியும் மாயா நீ
எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்காது, ஏதாவது கடைசி நேரத்துலையாவது நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தைரியப்படுத்துகிறாங்க. மாயாவும் நம்ம ஜானகிட்ட வந்து அது எப்படி பெரியம்மா, பெரியப்பா ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அதில் இருந்து மீறவே மாட்டாங்க, என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே, நான் கண்ட கனவு வேற பழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனாவும் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாயா, இவங்க எல்லாரும் இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, இவங்களோட பிளான் எல்லாமே நான் கேட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிங்கம் என்னை வெளியில் அடைச்சி போட்டுட்டாங்க, இப்படி எல்லா சூழ்ச்சிகளும் தெரிஞ்சப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, எப்படியாவது அப்பா கிட்ட உண்மையை புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனா மாயா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம மாயாவும் சீனு கிட்ட வந்து சீனு ஏன்டா இப்படி பண்ணிட்ட, ஒன்னால தான் இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சீனுவும் நான் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாயா, இவ்வளோ சதி வேலைகள் என்னை பின்னாடி நடக்குதுன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம மாயா ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க. இதெல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும் ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவனே சீனுவை சாரு குளத்தில் தாலி கட்ட சொல்கிறானா, இது சரியே இல்லை, இப்படி நடந்துச்சுன்னா எப்படி நம்ம அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியும், எப்படியாவது சாரு குளத்தில் தாலி கட்டும் போது அந்த குடும்பமே நிலை குலைஞ்சி போய் அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். இப்போ ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம அதுக்கு எதிராட்டு ஏதாவது செய்யணும்னா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொல்றாங்க. புவனேஸ்வரி பசுபதி சேர்ந்த மாதிரி அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சாருவோட கதையை முடிச்சிடலாமா, சாரு கதையை முடிச்சு அப்படி அந்த பழிய ரகுராமோட குடும்பத்துக்கு மேலே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மேரேஜுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்குது. நம்ம சீனுவும் மனமேடையில் இருக்காங்க. இதை பார்த்தோன்னா மாயா அதில் அழ ஆரம்பிக்கிறாங்க. சீனுக்கும் இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. நம்ம மணிக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது, இது பத்மாவோட திட்டம் தான். பத்மா, மகாலிங்கம், எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம சீனு எப்படியாவது இந்த கல்யாணம் நிற்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரகுராமுக்கும் ரொம்பவே பதட்டமாக இருக்கு, நம்ம தலைமையில் நடக்கக்கூடிய மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாரும் ஒரு பக்கமாக இருக்கும்போது திடீர்ந்தாலும் சிவராமன் அந்த இடத்துல ரொம்பவே பதட்டமாக வராங்க. சிவராமன் பதட்டமாக வரதை பார்த்த ரகுராமன் என்னடா ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நம்ம சாரு சூசைட் பண்ணிட்டாங்க, சாரு அப்படி அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ரகுராம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பதட்டமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம சாருவை பார்த்த உடனே மகாலிங்கம் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. சாருமா உனக்கு என்னாச்சு, எல்லாம் நல்லபடியாக தானே நடந்தது, திடீர்னு இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்த, உனக்கும் சீனுக்கும் தானே மேரேஜ் நடக்க போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாருவோட கையில் ஒரு பேப்பர் இருக்கதை கவனிக்கிறாங்க. அந்த பேப்பரில் என்னடானா என்னோட நிலைமைக்கு காரணம் ரகுராமும் சீனுவும் தான், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இப்படி ஒரு முடிவுக்கு காரணம்னு தெளிவாக எழுதியிருக்கு. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம மாயா, ஜானகி எல்லாரும். லிங்கமும் இனிமே இதை சும்மா விடுற மாதிரி இல்லை, என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதிகாரிகளும் நம்ம ரகுராம் சீனுவா அந்த இடத்துல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம மாயா, ஜானகி எதிர்பார்க்கல. மாயாவும் கதறியால ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரிக்கு சந்தோஷமாகுது, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது, ஏன்னா இந்த ரகுராம் இந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம மாயா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம்.